அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிடம் சில காலம் மறைந்திருந்த குணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது என டி.ஆர். பாலு கடுமையான விமர்சனத்தை காங்கிரஸ் கட்சியின் மீது வைத்திருக்கிறார். காங்கிரசின் குணம் வெளிப்பட்டிருக்கிறது என்று டி.ஆர். பாலு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிடம் சில காலம் மறைந்திருந்த குணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது என்று டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் இக்கட்டான சூழலில் திமுக கொடுத்த விலை அதிகம், அவற்றை இன்முகத்தோடு ஏற்றோம் என டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கிறார். திமுகவுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் கட்சி 5 இடங்களை வெற்றி பெற்றிருந்த நிலையில் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் திமுகவை சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் காங்கிரசுக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலுவும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் இக்கட்டான சூழலில் திமுக கொடுத்த விலை மிக மிக அதிகம், அவற்றை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி செய்திருப்பது நியாயமற்றது என்ற முறையில் டி.ஆர். பாலுவும் தனது கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிடம் சில காலம் மறைந்திருந்த குணம் தற்போது வெளிப்பட்டிருப்பதாக டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கிறார். தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகம் எங்களுக்கு புதிது அல்ல, காலம் பதில் சொல்லும் என டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோர்த்து புதிய கூட்டணியை உருவாக்கியிருக்கும் நிலையில் திமுக தரப்பிலிருந்து பல்வேறு கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன. திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் 5 இடங்களை வெற்றி பெற்று தற்போது புதிய கட்சிக்கு ஆதரவு கரம் நீட்டியிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்ற முறையில் பல்வேறு திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களும் முக்கிய தலைவர்களும் தங்களது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்து வரும் நிலையில் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலுவும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதில் தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல, காலம் பதில் சொல்லும் என்று டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு அன்பழகன் இணைந்திருக்கிறார். அன்பழகன், ஏற்கனவே பல திமுகவின் உயர்மட்ட தலைவர்களும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் டி.ஆர். பாலுவும் அதனை வெளிப்படுத்தி இருக்கிறார். விவரங்கள் என்ன? டி.ஆர். பாலுடைய அறிக்கை முக்கியமா பார்க்கப்பட்டது என்ன காரணம்னா, நாடாளுமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் தான் கூட்டணி அமைச்சு ஒரு தமிழகம் முழுவதுமாக நாடாளுமன்றத்தில் போயிருக்காங்க. இப்போ காங்கிரஸ்க்கே ஒரு அடையாளத்தை கொடுத்தது திமுக அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தாலுமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கறதாகட்டும், திமுக ஜெயிப்பதற்கு காரணம் தான் அவங்க ஒரு மதச்சார்பற்ற அணி இருக்கனால இருவருக்கும் வாக்களித்து 40 பேருக்கான 39+40க்கான அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போயிருக்காங்க. அதனாலதான் இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியாக இருக்கிற இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அப்போ அவர் சொல்லக்கூடிய மெயினாக சொல்றது என்னன்னா, சில காலம் மறைந்த அவர்கள் குணத்தை வெளிக்காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு இக்கட்டான சூழல் நெருக்கடி உண்டானதோ அப்போதெல்லாம் முற்று தோழமையாக உடன் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்காரு. இதற்காக நாங்கள் கொடுத்த விலை அதிகம் அப்படின்னு அதை ஆனால் அவற்றை இன்முகத்தோட ஏற்றோம் அப்படின்றாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆட்சி கலைப்பெல்லாம் நடந்திருக்கு முன்னாடி. அதுவும் இல்லாமல் குறிப்பாக சொன்னது என்னன்னா, அன்னை சோனியா காந்தி அவர்கள் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரிடம் சிறந்த ஒரு நட்புணர்வையும் தனிப்பட்ட முறையில் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பாத பிணைப்பையும் காட்டி வந்தோம். அவரும் நான் சகோதரர் என்று அழைக்கும் ஒரே அரசியல் தலைவர் ஸ்டாலின் தான் என்றெல்லாம் சொல்லி வந்தார். இந்த சூழல்ல அவை முறிஞ்சுவிட்டு காங்கிரஸ் கூறியிருப்பது செய்தித்தாளில் பார்த்தது திகைப்பு ஏற்படவில்லைன்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பெரும்பான்மை இடங்களை பெற்று தேர்தலை சந்தித்து கூட்டணி கட்சி தொண்டர்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பணையம் வைத்து கயமுடன் மாற்று அணிக்கு சென்றுள்ளார்கள். ஏதோ பெரிய அரசியல் ராஜதந்திர முடிவை எடுத்தது போலவும்
அதற்கு கொள்கை முலாம் பூசி நியாயப்படுத்த காங்கிரஸ் கட்சி முயற்சிக்கிறதா சொல்லியிருக்காரு. வன்மையாக சொல்லியிருக்காரு. என்னன்னா சந்தர்ப்பவாதத்தோடு கொள்கை முகமூடி போடும் முயற்சி பல்லிழிக்கிறது, காட்டுமான அறிக்கை தான் சொல்லியிருக்காரு. திமுக கழகம் தலைமையிலான ஆட்சி அமையும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்த பச்சை துரோகம்னு திட்டிருக்காரு. அதே போல குறுக்கு வழி அதிகாரத்தை அடைய பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்கள் எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் செய்திருக்குன்னு சொல்றாரு. அதே போல காங்கிரஸ் கட்சி யாரை வேண்டுமானாலும் ஆதரிக்கட்டும், அது அவர்கள் விருப்பமே. ஆனால் யாருக்கும் ஆதரவு அளித்தாலும் வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக இருப்பதே அரசியல் அறமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே போல ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சியை தயங்கிய நேரத்தில் 2019 தேர்தல் சென்னையில் அவரை பிரதமர் வேட்பாளராக, நம்ம ஏற்கனவே சொன்னது போல அவங்க பிரதமர் வேட்பாளராக முக ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்த நினைவுகள் எல்லாம் நெஞ்சில் பசுமையாக நிலைநாடும் சொல்லியிருக்காரு. அதே போல 2 தேர்தல்களுமே ராகுல் காந்தி அவர்களை முன்னிறுத்தி வெற்றி பெற்று நாட்டிலே அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியது திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் கொள்கை ரீதியாகவும் உணர்வுபூர்வமாகவும் தோளோடு தோல் நின்ற இயக்கம் திமுக கழகம் சொல்லியிருக்காரு. குறிப்பாக கடைசி அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல, ஆனால் அவை நிரந்தரமல்ல என்பது எங்களுக்கு தெரியும், காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஏன்னா முக்கிய காரணம்னா நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுக கூட்டணி பற்றும் தான் காங்கிரஸ் அதுக்காக இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்களேன்ட்டு ஒரு அதுக்கு நீண்ட அறிக்கையை. அன்பழகன், நீங்க குறிப்பிட்டதை போல நாடாளுமன்றத்துல பாஜக சார்பில் கொண்டு வர எல்லா திட்டத்தையும் காங்கிரஸோடு இணைந்து அதிகப்படியான குரல் எழுப்பியது திமுக தான். இப்போ இவங்க 2 பேருமே பிளவுபட்டதால நாடாளுமன்றத்தில் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை திமுக எடுக்கக்கூடும் என்று தகவல் இருந்தா பகிர்ந்துக்கலாம். இல்ல அதுதான் கேள்வி. இப்போ நாடாளுமன்றத்தில் இவங்களோட சேர்ந்து பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் இவங்க போக முடியாத சூழல் தான் இருக்கும். ஏன்னு கேட்டா ஒரு சில விஷயங்கள் எடுத்தாலும் கூட அவங்க இங்க தமிழ்நாட்டுல இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக என்ன பாக்குறாங்கன்னா, தேர்தல் வாக்குறுதி கூட எங்களுக்கு போட்டி டெல்லி தான் சொல்லிட்டு வந்தவங்க. அதனால எங்க நிலைப்பாடு எப்பவுமே ஒரு எதிர்நிலையில எடுப்பாங்கன்னு தோணுது. அதாவது அவங்க ஆதரவா செய்யறவங்க வாய்ப்பு குறைவா தான் இருக்கு, சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் எதுவும் நிரந்தரமில்லாங்கிற மாதிரி இவங்களுடைய கூட்டணி மாறலாம். இப்போ விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கிறதுனால வரக்கூடிய 2029 நம்ம பார்க்கணும். இவங்க பாரதிய ஜனதாவுடைய மீண்டும் கூட்டணி போவாங்களா அப்படிங்கிறது தெரியவில்லை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவோட கட்சியோட கூட்டணி இருந்தவர்கள் தானே. அதனால அதுக்கு சொல்ல யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய விஷயம்தான். இவங்களுக்கு பாடம் புகட்டுவதற்காகவே, அதாவது காங்கிரஸுக்கு பாடம் புகட்டுவதற்காகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு இவர்கள் உதவியா இருக்க போறாங்களாங்கிறது நாடாளுமன்ற குறிப்பில் தெரியும். விவரங்களுக்கு நன்றி அன்பழகன். தோல்வி எங்களுக்கு புதிதல்ல என்று TR பாலு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவிலிருந்து வழக்கறிஞர் சரவணன் இணைந்திருக்கிறார். சரவணன், காங்கிரஸ் கட்சி திமுகவிடமிருந்து முறிவை சந்தித்து தாவேகவுடன் இணைந்திருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே கடுமையான ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தீர்கள், உங்களுடைய பார்வை என்ன? இது பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து இப்படி ஒரு நெகட்டிவா ஆகும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவர்களுடைய நம்பகத்தன்மையை குலைத்து விட்டது. இப்போ ஒரு எலெக்ஷன் சீசன், முக்கியமான எலெக்ஷன் சீசன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். 2029 பாராளுமன்ற தேர்தல், உத்தரப்பிரதேசத்துல முக்கியமான தேர்தல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்களுடைய நம்பகத்தன்மையை இப்படி குலைத்துக் கொண்டார்களே என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. திமுகவோட நிலைப்பாடு என்னன்னா, பாஜக உள்ள வந்துடவே கூடாது, அதே நிலைப்பாடோடு தான் நாங்க தாவேகோட கூட்டணி வச்சிருக்கோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. இல்லைங்க, இவங்க கொடுக்குற 5 சீட்டால என்ன மெஜாரிட்டி மார்க்கை தாண்டிடுவாங்களா தாவேகா? இப்ப யாருமே அடுத்த ஒரு எலெக்ஷனுக்கு போக கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கும் போது இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும். இல்ல, அதான் சொல்றேன். இப்ப இவங்களோட 5 சீட்டால மெஜாரிட்டி மார்க்கை தாண்டிடுமா தாவேகா? இவங்க சொன்னா கம்யூனிஸ்ட் விசிக்கு எல்லாம் கேட்பாங்களா? காங்கிரஸ் சொன்னா கம்யூனிஸ்ட் விசிக்கு எல்லாம் கேட்டு இவர்கள் பேச்சை கேட்டு நடப்பதற்கு யார் இருக்கா? இவங்களுக்கு அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் வெயிட் இருக்கா தமிழ்நாட்டுல?
இதுதானே முக்கியமான கேள்வி. நீங்க கடுமையான விமர்சனத்தை வைக்கிறீங்களோ திமுக தரப்புல இருந்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதாவது இது ஒண்ணும் புதிது இல்லையே, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட்டணி வச்சுட்டு மாறியும் இருக்காங்க இல்லையா சார்? கூட்டணி, அதாவது திமுகவை பொறுத்தவரை கூட்டணியிலிருந்து வெளியில வந்திருக்கோம். வெளியில வந்துட்டு தேர்தலை சந்தித்து எந்த கூட்டணியில இருந்திருக்கோமோ அந்த கூட்டணியில இருந்து தொடர்ந்து இருக்கோம். எந்த கூட்டணியில இருந்துட்டு ஜெயிச்சுட்டு சீட்டை ஜெயிச்சுட்டு அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டு அவர்கள் முதுகுல குத்திட்டுலாம் என்னைக்குமே திமுக வந்து வேற எங்கேயுமே போய் சேர்ந்தது கிடையாது, சென்றது கிடையாது, அதற்கு வாய்ப்பும் கிடையாது. இது இது ஒரு இது இன்னொரு இது என்னன்னா, எங்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பை சுரண்டி தின்றுவிட்டு வெற்றி பெற்று விட்டு எங்களுடைய தொண்டர்களுடைய ரத்தமும் வியர்வையும் தான் வந்து இப்போ காங்கிரஸ் உடைய வெற்றி. இவங்க போலிங் ஏஜென்ட் போட்டாங்களா? எல்லா பூத்லயும் கவுண்டிங் ஏஜென்ட் போட்டாங்களா? அவங்க காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து இவங்க 5 பேரையும் ஜெயிக்க வச்சாங்களா? யார் வேலை பார்த்தது அந்த 5 தொகுதியில? திமுக தானே. இதற்கு என்ன பதில் சொல்வாங்க? நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.